உங்ககிட்ட ஒரு 5.5 சென்ட் இடம் இருந்து அதுல சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இந்த வீட்டை பாருங்க. வீட்டுல உள்ள பெரியவங்கல இருந்து சின்னவங்க வர எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி எல்லாரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீட்டுக்குள்ள லிஃப்ட் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு பிளான் பண்ணி 4 BHK விட 3400 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி வச்சிருக்காங்க. 2 பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸோட வீட்டுக்குள்ளே கார்டனிங் செட்டப் பிளான் பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒன் சைடு வால் ஃபுல்லா வுட்டன் டிவி யூனிட்டோட சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு கொடுத்துருக்கிறது பார்க்க நீட்டா இருக்கு. ஹாலோட வெளிச்சத்துக்கு 2 பெரிய ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய என்ட்ரன்ஸ் வழியா ஹால்ல இருந்து டைனிங் போற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போக வர வசதியா நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பெரியவங்க சிரமப்படாம மாடிக்கு போக லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பக்கத்துல இருக்கிற பூஜை அறையை தாங்க அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. எல்லாருமே இது போல வீடு கட்ட வசதியும் திறமையும் கூட இறைவான்னு வேண்டியாச்சுங்க. அடுத்ததா இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரியான வசதியான ஸ்பேசியஸான கிச்சனுங்க. இது நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட மாடுலர் கிச்சனை பிளான் பண்ணிருக்காங்க. கிச்சன்ல இருந்தே ஆக்சஸ் பண்ற மாதிரியான யூட்டிலிட்டி ஏரியா, வாஷ் பேசின், டிஷ் வாஷர், ஹேண்ட் வாஷ் பேசினோட வெளியே செட் பேக் ஆக்சஸ் பண்றதுக்கும் மெட்டல் டோரோட ஓபன் கொடுத்துருக்காங்க. மாடிப்படிக்கு கீழே குஷனிங் செட்டப்போட சிட் அவுட்டை பிளான் பண்ணி வீட்டுக்கு வெளியில இருக்கிற பசுமையை ரசிக்கவும் சூரிய ஒளியை உள்வாங்கவும் ஒன் சைடு ஃபுல்லா கிளாஸ்லயே க்ளோஸ் பண்ணி போக வர ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயே ஹிடன் டோர் கான்செப்ட்ல இங்க ஒரு காமன் பாத்ரூமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதே வெஸ்டர்ன் டைப்ல பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க. மாடிக்கு போற படிகள் எல்லாமே மிதவை படிகள் மாதிரி அமைச்சு இந்த கண்ணாடி சுவர்களை சீலிங் வரைக்குமே பிரம்மாண்டமா கொண்டு வந்துட்டாங்க. மேல இருக்கிற இடத்துல சின்னதா ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி அமைச்சு சின்னதா ஒரு பேசேஜோட லிஃப்ட்டுக்கான போக்குவரத்துக்கான இடைவெளியும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம், இந்த ஃப்ளோர்ல 3 பெட்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. இது கிட்ஸுக்கான பெட்ரூம். அவங்களுக்கு பிடிச்ச கலர் தீம்லயே இந்த பெட்ரூமை ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பெட்ரூம்ல ஸ்டோரேஜுக்கான கபோர்டு ரெண்டுமே தனித்தனியா இருக்குதுங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸோட மேக்கப்கான யூனிட்டும் வித் ஸ்டோரேஜ் யூனிட், மிரர் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 2 குழந்தைகள் இருக்கிறதுனால காம்ப்ரமைஸே இல்லாமல் பக்காவான பிரைவேசி ஸ்பேஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. வணக்கம்டா புள்ள, ஜென்சி கிட்ஸுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் போல. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். குளியலை குதூகலமாக்க ஜக்கூசியோட பிளான் பண்ணியிருக்காங்க. இது அடுத்த பெட்ரூம். ஸ்டோரேஜுக்கு கபோர்டோட குஷனிங் சிட் அவுட் கட்டலும் கொடுத்து அட்டாச்சு பாத்ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஃப்ளோரோட கடைசி பெட்ரூம். செம்ம மாசான பெட்ரூமா, சூப்பர் மாஸ்டர் பெட்ரூமா பிளான் பண்ணிருக்காங்க. இங்கேயுமே ஸ்டோரேஜுக்கு கப்போர்டு வித் காட்டோட பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு மட்டும் 16க்கு 16ங்க. இந்த பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரியே அட்டாச்சு பாத்ரூமையே நல்லா ஸ்பேசியஸாவே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இருந்தே பால்கனிக்கு ஆக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்தே காமன் பால்கனிக்கும் நடந்து போய்க்கலாம். இந்த இடத்த அழகுபடுத்த முக்கியமா செடிகள் வச்சிருக்காங்க. மொட்டை மாடிக்கு போற படிகளை வீட்டுக்குள்ள வர படி மாதிரியே மேட்ச் பண்ணிருக்காங்க. இங்கேயுமே பெரிய சிட் அவுட்டோட செடிகள் வைக்கிறதுக்காக இடமும் கொடுத்து லிஃப்ட் இங்க வரைக்குமே ஆக்சஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடு சேலுக்கு இல்லைங்க. கோயம்புத்தூர்ல இது போல வீடு கட்ட டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.